ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு. ஸ்டாப் at nothing. பைக்கர் ஷாம்பு ஃபார் மென் வழங்கும் பிக் பாஸ் ரிவ்யூ குறும்படம் வித் மிலா அண்ட் ஜோ. ஸோ இன்றைக்கி தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஜோவால் வர முடியல. அவர் நாளைக்கு நம்மளை வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஸோ நான் எப்போவுமே கூட இருந்து லைக் சொல்லி பழகிட்டேன், ஜோ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஐ ஹோப் ஹீ ஷுட் பி ஃபைன். ஸோ வி வில் மீட் ஹிம் டுமாரோ. ஸோ இன்றைக்கி ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் எஸ்டர்டே தட் அபிஷேக் வந்து வெளியில் போயிடுவாருன்ட்டு. தட் வாஸ் ஸோ விசிபிள். அண்ட் அது வந்து அவங்க வந்து இன்றைக்கி லைக் எவிக்ஷன் காமிக்கும் போது வாஸ் ஆல்சோ நைஸ். கடைசி அந்த 3 பேர் வச்சுட்டு ஐ தாட் ஓகே ஒருத்தராக போவாங்க அப்படின்ட்டு. பட் டேரெக்டாக அவர் லைக் ஆன் ஃப்ளாஷாக அதே லைக் டுக் ஹிம் அவுட் சைட் லைக் வி ஸ்போக் எஸ்டர்டே. ஸோ அப்படியே அகேன் கம்மிங் டு த ஷோ அகேன். ஸோ ஆஸ் கமல் சார் கேம் Big Boss recap அப்படின்ட்டு Friday episode they were like trying to show where in which Sanjeev and everybody were talking என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டுலாம் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ள ஒரு டீம் வெளியில் ஒரு டீம், ஸோ லைக் தனித்தனியாக. ஸோ அக்ஷரா அதை கிளியராக சொன்னாங்க, வெளியில் நம்மளுக்கு ஆப்போசிட் டீம் வெளில பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே உள்ளே பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ that all went off. அதுக்கப்புறம் எப்போவுமே we have always found out that வருண் அண்ட் அக்ஷரா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலேயான்ட்டு. ஸோ அவங்க 2 பேர் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. ஸோ தட் வாஸ் வெரி கிளியர் டுடே. ஸோ அந்த மாதிரி ஒரு புது மேஜிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் ஹஸ் க்ரோன் அப் வேர் இன் விச் வி சா பாவனி அண்ட் அமீர். ஓகே, ஸோ அவங்க 2 பேரும் பேசினது, அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி வைப்பாக இருந்தது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணது. ஸோ that was very nice to see. ஸோ அதுவும் மேபி லைக் in future we'll know whether it's a healthy friendship or beyond friendship or something. ஸோ அதுவும் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பிகாஸ் நான் நிறையா பார்த்த ரியாலிட்டி ஷோஸ் வேர் ஃப்ரம் நார்த் இந்தியா அண்ட் ஃப்ரம் பாலிவுட் ஆர் ஃப்ரம் ஹாலிவுட் அந்த மாதிரி. இங்கே வந்து we have lot of restrictions and all that. ஸோ அப்போ எப்படின்னா உள்ளே போனால் அந்த கேம் மாத்திரம் தான் ஐ ஹவ் லைக் சீன் அ லாட். பட் இன்றைக்கி it was like little more fun, like very fun பார்ட்டாக இருந்தது. அண்ட் இது போக when they both gave, say for Pavani and Ameer, when they both gave opportunity to each to open up and talk, அப்போ வந்து அவங்க பாவனி இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் அவங்க மைண்ட்குள்ளே வச்சுட்டே இருக்காங்க அபவுட் ராஜுஸ் இஷ்யூ. லைக் ராஜு வந்து இந்த மாதிரி என்கிட்ட தனியாக வந்து பேசியிருந்துருக்கலாமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமீர் இதை பற்றி அப்படின்னு பேசும்போது அமீர் ஆல்சோ செட் யா தப்பு தான், அது என்கிட்ட தனியாக வந்து கேட்டிருந்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும், ஆனால் எதுக்கு இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கேட்கணும், ஐ ஃபீல் வெரி பேட். ஸோ திஸ் அக்ஷரா அண்ட் சிபிலாம் திரும்பி சேரும்போது ஐ தாட் ஓகே ராஜு அண்ட் பாவனி will also get back to normal அப்படின்ட்டு, which did not happen. ஸோ அங்கே ஒரு சின்ன ஏமாற்றம் நடந்தது. ஸோ ஷி ஸ்டில் ஹேவிங் தட் வித் ஹர். அவங்க அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்காங்க. அது தட் ஹேப்பன்ட் அகேன். அவங்க இந்த மாதிரி லைக் வந்து பேசியிருந்துருக்கலாம். அது அமீர் ஒன்று சொல்லியிருந்திருப்பார், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த சைட்லேருந்து ஒன்று தெரிஞ்சிருக்கும், தட் இஸ் அபிநய் சைட்லேருந்து ஒன்று தெரிஞ்சிருக்கும். மேபி அதுலேருந்து தெரிகிறது மைட் ஹவ் பின் பேடோ இருந்திருக்கலாமோ, அதனால they are trying to portray you guys inside like this அப்படின்னு they said. Where in which again that also was nice. Okay fine, அது அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு. அது அப்படியே நடந்து போகும்போது we again got into Kamal sir coming inside. Okay, so Kamal sir திரும்பி உள்ளே வந்துட்டு we were expecting the finals. ஸோ என்ன நடக்க போகுது இன்னைக்கு, கமல் சார் இன்னைக்கு என்னென்னலாம் அட்ரஸ் பண்ண போகிறாரு, என்னென்னலாம் கேட்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது Priyanka was very low and Priyanka felt very bad. அது வந்து லைக் ரொம்ப விசிபிளாக ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது அது பார்க்கும்போது. when Abhishek is trying to say whatever he's doing is correct and Priyanka is not ready to understand from anybody. லைக் யாரை சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கும்போது that also was I was also feeling a little bad about that also. And Kamal sir again was talking to Raju. ஸோ ராஜு கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 விஷயத்தையும் அக்செப்ட் லைக் அவர் வந்து ஒரு வீக்கும் வந்து ஒன்று சொல்கிறது இஸ் நத்திங் பர்சனல். ஹீ சேயிங் இன்னும் கேமை நீங்கள் நல்லா விளாண்டா எப்படி இருக்குன்றது தான் ஹிஸ் பர்சனல் திங். ஸோ அதில் ஹீ செட் ராஜு நீங்கள் வந்து 2 விஷயத்தையும் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அக்செப்டிங் which is good and bad together. ஸோ இது 2த்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இட் will be more nice அப்படின்ட்டு.
ஸோ தட் ஆல்சோ வெண்ட் குட். And then again, Amir, நீங்களும் like you should start playing the game nice, where in which you are little lagged up here and there அப்படின்ட்டு அவரும் சொன்னார். அவர் அது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு, எஸ் like வரும்போது எனக்கு நிறைய தயக்கங்களோட நான் உள்ளே இருந்தேன், பட் இப்போ தான் ஐம் லைக் ட்ரைங் டு ஓப்பன் அப், ஸோ திங்ஸ் வில் கெட் லிட்டில் மோர் பெட்டர் அப்படின்னும் போது தட் வாஸ் வெரி நைஸ் அகேன் டு see. ஸோ and then what happened, ஸோ இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே நடக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே நிறைய விஷயம் நடக்க, அப்படியே நிறைய பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, ரொம்ப மேஜரான விஷயம் மாத்திரம் அப்படியே காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் மண்டே ஷுட் பி வெரி நைஸ். Monday we should like try coming out from it, and Monday should be more interesting, and I wish Priyanka should really understand. Priyanka உண்மையிலே ஒரு விஷயம் புரிஞ்சே ஆகணும். இவ்வளோ பேர் இவ்வளோ விதமாக எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமும் she still with the same thing. So அது like personally that's like hurting me. I felt very very bad about that. And Nirup also should start playing his game. Nirup வந்து சொல்லும் போது இந்த மாதிரி I kind of feel like lost ன்னு சொன்னார் அவர். So this game is not for being lost. Okay, we understand, we completely understand. நீங்கள்லாம் உள்ளே இருக்கீங்க, நீங்கள்லாம் உள்ளே இருக்கும் போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நீங்கள் லைக் மென்டலாக டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, ஆர் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, பிகாஸ் அங்கே நீங்கள் இருக்கவங்களை மாத்திரம்தான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ he kind of came low. பட் நம்ம அவரை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் நம்ம ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நிரூப் வந்து எங்கேயுமே லெட் டவுன் பண்ணாமல் அதை அவர் அழகாக எடுத்துகிட்டு போனால் இட் பி மோர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். இட்ஸ் பிகாஸ் அவரை நம்ம டாப் 3 லைக் அவர் வின்னரெல்லாம் வருவாருன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது if he does it more nice, it will be more good. And then they again came to the end point where they were trying to save everybody. எல்லாருமே சேவ் பண்ணி ஒருத்தராக போகும்போது அது வந்து லைக் ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு நடுவில் கமல் சார் வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். எல்லாரையுமே லைக் ஆடியன்ஸை எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க வைக்கணும் அப்படின் போது தட் வாஸ் வெரி நைஸ். இதுவும் உள்ளே இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகி they should play a nice கேம்ன்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இதை வந்து எல்லாருமே நல்லா பயன்படுத்தினாங்க. அண்ட் வெளியிலேருந்து கொஷின் கேட்டது was personally done or they've given the questions, but the questions were beautiful. அதில் the most funniest question was ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி ராஜுக்கு தெரியும் 106 நாள்னு, ஆனால் அவர் ஏன் 100 நாள்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அங்கே ராஜு வந்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சத்தியமாக நான் அப்படி சொல்லலை, நான் வேணால் திருப்பி வாங்கிக்கிறேன், ஸோ லைக் 106 நாள் தான் அப்படின்ட்டு. where in which that was very nice. And Sibi is doing good. And நம்மளோட பர்சனல் விஷயம், நம்மளோட வாயிலேருந்து வர எல்லா வார்த்தைகளும், நம்மளோட கேரக்டர் எதுவாக இருந்தாலும் that is under our control, so like அதை மீறி we can't control anything else. அதை ஒரு ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணி அதை சொன்னார். that was again nice. And Raju should start playing his game, so அவர் லைக் கொஞ்சம் குவைட்டாக இருக்கனால he said நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா I'll be like that only, ஸோ நான் கொஞ்சம் குவைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியிலேருந்தும் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ நம்மளும் அதை தான் ஆசைப்படுறோம். நீங்கள் குவைட்டாக இருக்காமல் நீங்கள் ட்ரை டு கெட் இன்சைட் எவ்ரிவேர் அண்ட் டூ இட் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அழகாக போக நம்ம கமல் சார் வந்து கேம் இன்டு எவிக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு பேசினது அகேன் கேம் இன்டு தி லாஸ்ட் திங். ஸோ வி கேம் டு தி எவிக்ஷன். அதில் வந்து when Abhishek went outside, that was completely expected, because அவர் இந்த கடைசி வாரத்தில் வந்து ரொம்ப உள்ள ஒரு லைக் திருப்பி அந்த பழைய அபிஷேக் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவர் இத்தனை நாள் அப்படியே ஃபுல்லாக அமைதியாக மியூட்டாக சைலண்ட்டாக இருந்துட்டு திரும்பியும் லைக் பழைய மாதிரியே ஆரம்பிச்சிட்டாரோ, திரும்பியும் the same thing came, because Amir has a different perspective about Abhishek. ஏன்னா அவர் வெளிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காரு நம்மள மாதிரி. ஸோ அவர் அங்கே உள்ளே போய் ஒன்று சொல்ல அது யாரும் கேட்காம அதை வந்து பிரியங்கா கிட்ட திணிக்கிறாங்க. யூ ஷுட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். லைக் இவென்ச்சுவலி எல்லாரும் பிரியங்காக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. பட் அந்த இடத்துல அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் when they were doing, this is the right time to take Abhishek outside so that Priyanka can play nice. ஓகே, பிகாஸ் அவங்க அங்கே வந்து அந்த இடத்துல இப்போ இன்னைக்கு அவர் வந்து நட்புக்காக நான் சண்டை போடுன்னு பேசிகிட்டு இருந்தார்.
ஸோ அந்த நட்புன்ற விஷயத்தினால அவங்க அங்கே லேக்டாக நின்றுட்டே இருக்காங்க, which is bad again. We want Priyanka to play nice. We expect so much from Priyanka, you know. அங்கே மிச்ச எல்லா கண்டெஸ்டன்ஸோட நம்மளுக்கு பிரியங்கா, ராஜு இவங்க மேலே நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஸோ அது பிரியங்கா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக விளாண்டா இல் பி மோர் பெட்டர். And I think Abhishekோட eviction is good for Priyanka and couple of other people also inside. So when that happened, Abhishek got evicted and he came outside. And Abhishek வெளியில் வந்துட்டு when he was talking to Kamal sir, again I found a lot of difference. அங்கேயும் நான் வந்து லைக் நிறைய டிஃப்ரென்ஸை பார்த்தேன். Okay, maybe he's not good for Big Boss, but maybe he's good for something else, or maybe he's good for some other nice entertainment thing. So அதனால he really felt that okay, maybe I'm not good for Big Boss அப்படின்ட்டு அவர் அது ரொம்ப ரொம்ப சில்லாக எடுத்துக்கிட்டு he came outside and with a broken heart as well. ஸோ ஒரு கடைசியாக நான் உள்ளே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துக்குவான்னு கேட்கும்போது that was அச்சோ அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அவர் திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பியும் பிரியங்கா அழுக எல்லாரும் இது பண்ண. But then still, he maintained it. He maintained everything and he went outside. Because இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடையாது that Abhishek can come inside again. இதுக்கப்புறம் there is no chance. So அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு he made sure that he's good with everybody there அப்படின்ட்டு he came outside. இவங்க வெளியில் வர போக then again okay fine, everybody went inside the house. உள்ளே போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிரியங்கா இஸ் அகேன் சேயிங், நீங்கள் வந்து மக்கள் அபிஷேக் உள்ளே இருந்தேன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் தான் வைல்ட் கார்டில் உள்ளே அமைச்சது, அப்புறம் ஏன் இந்த வாரம் தூக்குனாங்க அப்படின்னு பேசும்போது அங்கே லைக் எவ்ரிபடி ஆர் தேர். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிடிக்கல, இட்ஸ் நாட் என்டர்டெய்னிங், இட்ஸ் கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங் சம்வேர் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக உண்மையான விஷயம் பிரியங்கா லேக் ஆகுறாங்க பிகாஸ் ஆஃப் அபிஷேக், கம்ப்ளீட்டாக லேக் ஆகுறாங்க. பட் அதை வந்து அவங்களால அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவங்க இல்லை ஏன் அந்த மாதிரி மக்கள் எடுத்தாங்க அப்படின்னு பேசும்போது அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் பர்சனலி வரிட். பிரியங்கா, யூ ஷுட் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். திஸ் இஸ் அ கேம். எல்லோரும் இண்டிவிஜுவலாக விளையாட வந்திருக்காங்க. உங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை நீங்கள் போடுங்க. வி ஹவ் ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. யூ ஹவ் ஆல்வேஸ் என்டர்டெயின்ட் அஸ் அண்ட் நீங்கள் அதை இன்னும் அழகாக பண்ணிங்கன்னா we would love it. அந்த ஒரு சின்ன சர்க்கிள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் உங்கள் கேம் மாத்திரம் நீங்கள் தனியாக அழகாக விளாண்டிங்கன்னா இட் பி ஸோ பியூட்டிஃபுல். அதை அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல. ஆமேனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறார், இல்லை இந்த தடவை வந்து எப்படியாவது நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம், இந்த தடவை எப்படியாவது நாங்கள் வந்து கண்டிப்பாக we will like make sure that நாங்கள் பிரியங்கா கிட்ட இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னது was very nice to see again. ஸோ அவரோட எஃபர்ட்டை விடாமல் அவர் திரும்பி இந்த மாதிரி லைக் ட்ரை பண்ணது வாஸ் நைஸ். அதை வந்து பிரியங்கா வந்து ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, யூடியூப்பில் ஹேட்டர்ஸ் இருக்கனால தான் இங்கே பிக் பாஸ்குள்ளே வந்து உங்களை வந்து ஹேட்டாக நினைக்கிறாங்களோ அப்படின்னும் போது நீ எதுக்கு மக்களை பற்றி நீ பேசுகிற அப்படின்ட்டு when the talk came again there's a flash. ஸோ எல்லாருமே பிரியங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும், அவங்கள சேஃபாக விளையாட வைக்கணும். நம்ம எல்லாரும் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஒருத்தர் தான் ஹாப்பியாக இருக்கணும், நல்லா கேம் விளையாடணும். கேம் விளையாடுறது இஸ் அ பார்ட். பட் மிச்சம் எல்லா டைமும் they have to survive together, they have to eat, they have to sleep, they have to be together. ஸோ அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் she wants to be away from all that. இப்போ இதுக்கு முன்னாடி போகும்போது there was Niroop, there was everybody. So it was okay. பட் இந்த தடவை நிரூப் அண்ட் பிரியங்கா ஆல்ரெடி ஹேவ் அ ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஐ விஷ் அது நாளைக்கு கூட சரியாயிடணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு ஃபீல் அலோன் தேர். இஃப் தே ப்ளே தேர் கேம் இண்டிவிஜுவலி இட்ஸ் கோன் பி வெரி நைஸ். ஸோ அதை அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தது வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஸோ ஐ விஷ் பிரியங்கா ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் அண்ட் ப்ளே ஹர் பியூட்டிஃபுல் கேம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜோ மைக்கேல் இல்லாதனால நம்ம வந்து லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் இதை சேர்த்து நாங்கள் நாளைக்கு படிக்கிறோம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. பிகாஸ் ஒருத்தரோட ஒப்பீனியன் இல்லாமல் 2 பேரோட ஒப்பீனியன் சேர்ந்துருந்தால் இல் பி மோர் பெட்டர் அப்படின்றதுக்காக we will again read this comment tomorrow. Okay, so I hope you also enjoyed the show and இன்னைக்கு லைக் நேற்றுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது.
ஸோ டுமாரோ இஸ் கோன் பி நைஸ், டுமாரோ இஸ் கோன் பி வெரி எக்ஸைட்டட். உள்ள ஆளுங்க கம்மியாக ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. உள்ள ஆளுங்க கம்மியாக தி கேம் இஸ் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஐ திங்க் டுடே 65th டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் வெரி பியூட்டிஃபுல். ஐ கான்ட் வெயிட் டு see tomorrow's episode. So thanks for watching. I will again come and review tomorrow with Joe Michael. Okay, so this is biker shampoo for men Valangum Big Boss review Kurumpadam with Mila and Joe. Good night, bye bye. Subscribe and share to Owl Glitz, and please don't forget to ring the bell. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு, ஸ்டாப் at nothing.